பகவத்கீதை பிரியர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். ஸ்ரீமத் பகவத்கீதை 3வது அத்தியாயம் கர்மயோகம். இதில் 17வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறார்னா, ஆத்மாவில் இன்புற்று ஆத்மாவில் திருப்தி அடைந்து ஆத்மாவில் மகிழ்ந்திருப்பவனுக்கு வினையாற்றும் கடமை இல்லை. இது கொஞ்சம் புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நம்ம தியானங்கள் பண்ணி பக்தி பண்ணும்போது பகவான் நம்ம கூட இருக்கிறாருன்ற சில சுய அனுபவ ஞானங்கள் ஏற்படும். அப்போ நம்மளுக்கு பேரானந்தங்கள் கிடைக்கும். அதுக்கு உதாரணம் என்னன்னாக்கா, நம்ம பக்தி மார்க்கத்திலேருந்து இறைவனே எல்லாம் இறைவன் செயல். அதாவது நம்மளாம் கருவி. ராமருடைய அம்பில் நம்ம அம்பு மாதிரி அவருடைய வில்லில் இருக்கிற ஒரு அம்பு. அப்புறம் எய்திட்டு அவர் தான். நாம் அம்புக்கு தனியாக போகிறது கிடையாது, அவர் விட்டு. அது மாதிரி நம்மளுடைய செயல்கள் அனைத்தும் இறைவன் செயல்ன்றது தான் சரணாகதி. சரணாகதி அடைகிறவங்களுக்கு அப்பப்போ இன்ப நிகழ்ச்சிகள் நினைக்கும். நீ யாருன்னா நினைப்ப, உடனே அவங்க எதிர்க்கு வந்துடுவாங்க. இல்லை அங்கேருந்து ஒரு ஃபோன் வரும். இப்படி அதிசயங்கள்லாம் நிறைய நடக்கும். அதெல்லாம் அப்போ ஒரு பேரானந்தம் கிடைக்கும். ஏன்னா நம்ம கோடி கோடி கொடுத்தா கூட அது மாதிரி வாங்க முடியாது. தற்செயலாக நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது பிரகிருதினால் நடக்குது, பகவானோட அருள்னால் நடக்குது. அதுதான் ஆத்மாவில் இன்பம், சந்தோஷம். ஆத்மாவுக்கு அதுமாரி பவர் உண்டு. அது நம்ம அனுபவ ரீதியாக புரிஞ்சிக்க முடியும். அது எப்போன்னா, வாழ்க்கையில் நம்ம உண்மையாக நடக்கணும். பக்தியாக நடந்தால் இந்த பிறவியில் இப்பயே நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதுதான் பேரானந்தம். ஓம் சக்தி ஓம். ஓம் தத் சத் கிருஷ்ணா அர்ப்பணம்.